கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே நம்முடைய விசுவாசத்தை உருவாக்கினவர் என்று நாம் சொல்ல முடியும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் பிழைப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவிகளாயிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம், தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற விசுவாசம் நம்மில் இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே பிழைப்போம். நாம் அழிந்து போக மாட்டோம். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று தேவன் சொல்லுகிறார். பல சூழ்நிலைகளிலே நாம் பார்ப்போம். கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் எதற்கு இந்த தேவனை நம்ப வேண்டும்? இந்த தேவனுடைய ஜெபங்களுக்கு பதில் செய்யவில்லை, இப்படியாக இருக்கிறது என்று நாம் பல காரியங்களை குறித்து நாம் நினைத்து நாம் விசுவாசத்திலிருந்து, தேவனை பற்றும் விசுவாசத்திலிருந்து நாம் நழுவி போவோம். அப்படி நாம் பின்வாங்கி போவோமானால் தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்க மாட்டார் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்றால் 1 யோவான் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டியவர்கள். அப்படி இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. எப்படி ஒரு வண்டி பெட்ரோல் அல்லது டீசல் இல்லாமல் ஓட முடியாதோ, அப்படியே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்முடைய விசுவாச ஓட்டமும், நமக்கு விசுவாசம், தேவன் பேரில் விசுவாசம் இருந்தால்தான் நாம் அதை வெற்றியாக செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் உலகத்தை ஜெயிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே அநேக திருஷ்டாந்தங்களை பார்க்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தினாலே உலகை ஜெயித்தார்கள். அதில் பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினார். காணிக்கை செலுத்தவே ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. ஏனோக்கு விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் புறப்பட்டு போகிற இடம் இன்னதென்று தெரியாதிருந்தும் புறப்பட்டு போனார். விசுவாசத்தினாலே ஆபிரகாமும் சாராளும் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாதிருந்த போதும் குமாரனை பெற்றெடுத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசேயுடைய பெற்றோர் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு ஒளித்து வைத்தார்கள். பிற்காலத்திலே மோசே தேவனுடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிற மாபெரும் மனிதராக மாறினார். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல கடந்தார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தை வீழ்த்தினார். விசுவாசத்தினாலே ராகாபெனும் வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து தன்னையும் தன் குடும்பத்தையும் அழியாதபடி காத்து கொண்டாள். இன்னும் அநேகர் விசுவாசத்தினாலே நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் என்று இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. தேவன் பேரில் இன்னும் விசுவாசமாயிரு. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ளலாம் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இப்பொரு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.